பிரைஸ் தி லார்ட். இந்த காலை நேரத்திலே ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறதான ஒரு நல்ல வார்த்தை யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு எண்ணெய் பூசி அவர்களுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் எந்த நேரத்திலே எதை செய்ய வேண்டும் அப்படி சொல்ற ஒரு ஃபார்முலா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அப்போ ஒருத்தர் உடம்பு சரியில்லாம போறாங்க, வியாதியா இருக்காங்கன்னா நம்ம என்ன செய்யணும்னா சபையின் மூப்பர்களை கூப்பிடணுமா அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க போயிட்டு இருக்கிற சர்ச் பாஸ்டர் கூப்பிடுங்க. நம்ம இங்க இருந்து நான் வேற ஒரு ஸ்தாபனத்திற்கு நான் போன் பண்றேன், அவங்க எனக்கு போன்ல ஜோம் பண்றாங்க, நல்லது, அதற்கு எதிரானவள் அல்ல நான். ஆனா நீங்க போற உங்க சபையின் உங்களுடைய மேய்ப்பர் உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அது இன்னும் உங்களுக்கு சீக்கிரமாக விடுதலை கிடைக்கும். ஏன் உங்க சபை போதகரவா கூப்பிடுங்க அப்படின்னு நான் சொல்றேன்னா, ஒரு மேய்ப்பனுக்கு தான் தன்னுடைய மந்தையில் இருக்கிற ஆடுகளின் நிலவரம் அவர்களுக்கு தெரியும். ஏன் உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்தது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்லுவாங்க, அதற்கு உண்டான ரெமெடி சொல்லுவாங்க. அதுல இருந்து நீங்க எப்படி வெளியில வரணும் அப்படிங்கறது ஆண்டவர்கிட்ட இருந்து உங்களுக்கு பதில் வாங்கி கொடுக்கிறவர்கள். இப்போ திடீர்னு ஒரு விசுவாசி நம்ம உடம்பு சரியில்லைன்னா நம்ம ஜெபிக்கிறோம், ஆனா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லையா? ஆனா அந்த சபையின் மூப்பருக்கு கண்டிப்பா தெரியும். அதுதான் அடுத்த வசனம் சொல்றாரு, அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏன் உடம்பு சரியில்லாம போச்சு, ஏன் விலகின வந்தது? ஏதோ ஒரு பாவம் செய்திருக்காங்க, அதனால அவங்களுக்கு இந்த வியாதி வந்திருக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல தெளிவாக தெரிகிறது. அப்படின்னா எல்லா வியாதியுமே பாவத்தினால வருமானா அப்படி நான் சொல்லல. ஒரு சில வியாதிகள் பாவத்தினால் வரும். அப்போ அது என்ன செய்யணும்? சபையின் மூப்பர்கிட்ட நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும். ஐயா, நீங்க எனக்காக உடல்நிலை சரியில்லை, எனக்கு ஜோம் பண்ணுங்க. அப்படி ஊழியக்காரர் வர முடியலையா, நீங்க ஊழியக்காரரை போய் நேர்ல பார்த்து என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அப்ப அவங்க என்ன செய்யறாங்க? எண்ணெய் வைத்து உங்களுக்காக ஜெபிப்பாங்க. அப்போ பாருங்க, எண்ணெய் வச்சு ஜோம் பண்றது நம்ம சுயமா செய்யல, நமக்கு ஒரு ஃபார்முலா கொடுக்கப்பட்டிருக்கு வேதாகமத்துல. அதுல வச்சுதான் நம்ம என்ன செய்யறோம்? எண்ணெய் வைத்து நம்ம என்ன செய்யறோம்? வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கிறோம், கர்த்தர் அவர்களுக்கு சுகத்தை கொடுக்கிறார். அப்ப நீங்க என்ன செய்யணும்? வியாதி யாரை கூப்பிடணும்? முதல்ல உங்க ஊழியக்காரர்ட்ட போய் நீங்க ஜெபம் பண்ணுங்க. அவர்கள் உங்களுக்கு எண்ணெய் வைத்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு விடுதலை தருவார். ஏன் உங்களுக்கு அந்த வியாதி வந்ததுங்கிறத வெளிப்படுத்துவார், அது உங்களுக்கு மன்னிக்கப்படும். சரிங்களா? அப்ப நம்ம என்ன செய்யணும்? வியாதி யாரை கூப்பிடணும்? ஃபர்ஸ்ட் நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். அடுத்தது சபை மூப்பர், நம்மளுடைய ஊழியக்காரரை போய் சந்திக்கணும். அப்படி செய்து பாருங்க, உங்களுடைய எல்லா விலகினத்தையும் கர்த்தர் மாற்றுவார். God bless you.